மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. இந்த மகர ராசி அன்பர்கள் சனி பகவானுடைய ஆட்சி வீடாக இருக்கிறதால உழைப்பதற்கு அஞ்ச மாட்டாங்க. உழைப்பே இவங்களுக்கு பிரதானமான ஒரு விஷயம். இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு சூப்பரான பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா? 6ல் குரு இருந்த போதிலும் அவர் 2ஆம் இடத்தில் இருக்கார். 2ல் இருக்கும் ராகுவை பார்க்கிறார். சூப்பர். அப்போ குடும்பஸ்தானம் வலுப்பெறுகிறது. தன பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். 3ஆம் இடத்துல சனி போயிட்டார், அதனால் எங்களுக்கு வருத்தம் இல்லை, நல்லா தான் இருக்கும்னு நீங்கள் நினைக்காதீங்க. அவர் வக்ரமாக இருக்கார். 2ஆம் வீட்டு பலனை செய்வார். அதாவது ராசிநாதன் எந்த நிலையிலும் வக்ரம் பெற்றால் அது நல்ல பலனை தராது. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பல சிறப்புகள் இருந்தாலும் சின்ன சின்ன சங்கடங்கள், பிரச்சனைகள் வரத்தான் வரும். மற்றபடி உங்களுக்கு 5ஆம் இடத்தை சனி பார்ப்பது என்பது பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள், இன்னல்கள் வரும். தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி வரும். பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருக்கும். மற்றபடி 10ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் குரு அவருடைய வேலையை அவர் செய்வார். தொழிலில் வளர்ச்சி கொடுப்பார். பிரம்மாண்ட வளர்ச்சி இருக்கும். நல்ல சம்பாத்தியம் இருக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்தே தருவார். புதுசாக தொழில் துவங்க நினைக்கிறவங்க தொழில் துவங்கலாம். உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறவங்க எந்த துறையில் முயற்சி பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக சாத்தியமாகும். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போகலாம். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்துவீர்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வருவீர்கள். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருந்த சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி இதில் வேலை பார்க்கக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் பொற்காலம். அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கும் சரி, தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். சங்கடங்கள் இல்லாத ஒரு காலகட்டம் இது அப்படின்னு நம்ம சொல்லணும். தொழில் வளர்ச்சி, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக உண்டு. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த வாரம்